Hi friends, welcome back to my channel சமையல் செய். இன்னைக்கு நம்ம சமையல்ல கருவாட்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாயோட 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கால் கிலோ கறி கருவாடு எடுத்து வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். பாருங்க, கருவாடில் இருக்கிற அழுக்கு, தூசு, உப்பு அதெல்லாம் வந்துடும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். அவ்வளோ எடுத்து வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். போய் இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எதுவும் சேர்க்காதீங்க, கருவாட்டிலே உப்பு இருக்கும். கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளியே இந்த மாதிரி கரண்டிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, மசிச்சு விட்டுக்கோங்க. இது கூட கருவாடு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுச்சுல, அந்த கருவாடை நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் 3-4 வாட்டி அலசி எடுத்து வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த எண்ணெயிலே வதங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பெரிய சைஸ் எலுமிச்சை பழம் சைஸு புளியை எடுத்து ஊற வச்சு 2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு இந்த மாதிரி கருவாட்டு குழம்புக்கெல்லாம் பழைய புளி சேர்க்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்டேஜில நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒண்ணா ஒண்ணு சேர்ந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷா செம்ம டேஸ்ட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெறுமே கூட சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். எங்க சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ